சார் சீமான் பற்றி சீமான் வந்து அணில் வாங்கல அணில் அணில் அவர் தான் ஒரு அணில் இப்படி அப்படி கத்திட்டு போயிட்டே இருப்பார் தவிர அவர் வந்து லாஸ்ட் வரையும் கத்தி 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 ஓஞ்சி போயிட தவிர எந்த ஒரு அரசியல் மாற்றத்தை அவர் உருவாக்க போறதில்ல. இந்த டைம் கூட அவர் 18% எடுத்து சொல்லிக்கிறாரு. அந்த டைம் அது கூட அவர் எடுக்க மாட்டாரு. எதனால சொல்ல வரீங்கன்னா அவர் வந்து ரெண்டாம் கட்டமா இருக்காரு. ஒரு அரசியல் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் அவருக்கு இல்ல. அவருடைய அரசியல் வேற மாதிரி இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யற அரசியல் அவருக்கு இல்ல. திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திமுக வந்து ஒரு திமுக மாடல் அரசுன்றாங்க. அது வந்து ஊழல் கட்சி அரசு திமுக. ஓகேண்ணா. அதே போல மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும், ஒரு மக்களோட இணைந்து செயல்படுற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இல்லை. ஊழல் பண்ணணும், பணத்தை கொள்ளடின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க இருக்காங்க தவிர மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரவே இல்லை. நாங்கள் வந்து 30 ஆண்டு காலமாக மக்களுக்கு தளபதியால் நாங்கள் வந்து சேவை செஞ்சு மக்கள் மனதில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் தளபதி சொல்கிற மாதிரி ஒரு தளபதி இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீட்லையும் வந்து தளபதி வந்து வீட்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் அரசியலே வந்திருக்கோம். அதனால மக்கள் வந்து தளபதி மட்டும்தான் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க தவிர திமுக ஒரு ஊழல் கட்சி. அது மாடல் அரசு இல்லை, ஒரு ஊழல் அரசு. திமுக பற்றி சொன்ன திமுக வந்து அவங்களோட அரசியல் எங்களோட அரசியல் இல்லை. அவங்களோட அரசியல் வந்து பணத்தை கொடுத்து 2026 நம்ம வந்து ஆட்சியில் அமைச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு அரசியல் அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க. அது எங்கள் தளபதி கிட்ட அது வேலை ஆகாது. 2026 எங்கள் தளபதி தான் வருவார். மக்கள் வந்து தளபதி வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. 100% தளபதின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. அதே போல் வந்து மக்கள் இன்னொரு தெளிவாக இருக்காங்க. 2026 ஒரு மாற்று அரசியல் வரும்னா அது தளபதி மட்டும்தான். தளபதி இந்த டைம் எங்களை விட்டாருன்னா கை விட்டாருன்னா எங்களுக்கு அரசியலே இல்லாது. தமிழ்நாட்டை வந்து நாசமாக ஆகிடும். அதனால் திமுகவோட குடும்ப ஆட்சியில் தான் நம்ம மாட்டின்னு முடிச்சுட்டு இருப்போம் நம்ம. அதனால நம்ம தளபதி தான் நமக்கு கடைசி நம்பிக்கை. கடைசி நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குன்னா தளபதி தான். தளபதி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து இனி ஒரு காலங்களில் அது போல ஒரு எண்ணத்தை அவங்க வந்து பிம்பத்தை உருவாக்க மாட்டாங்க. காசு வாங்குற ஒரு எண்ணம் இருக்காது. தளபதி காசு வாங்குறாங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டப்பாக அவங்க போக மாட்டாங்க. தளபதி தான் ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா தமிழ்நாடு காசு கொடுத்து நம்மளை மைண்டே மாற்றி வச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் அந்த காசு வாங்க மாட்டாங்க. இலவசம் வராது. இலவசம் அவங்க வந்து அறிவாளத்துலேருந்து அவங்களோட ஓன் பணத்தை எடுத்து நம்ம தரல. அவங்க நம்மளோட வரி பணத்தை எடுத்து அவங்க தராங்க தவிர அதெல்லாம் மக்களை வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட பணத்தை தரல. அவங்க எங்களோட வரி பணத்தை மக்களுக்கு தராங்க, அவ்வளவுதான். அதான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து காசு வாங்கக்கூடாது, தளபதி தான் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியை வந்து 2026 முதல்வர் ஆக்கணும். மக்கள் வந்து அந்த ஒரு எண்ணத்துல படிக்காத அவங்க கிட்ட காசு கொடுத்தாலும் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. 2026 தமிழ்நாடு தலை குனிய விட மாட்டேன்னு சொன்னாரு. தலை குனிய விட்டுருவாரு. தமிழ்நாடு தலை குனிஞ்சிடும். மக்கள் எல்லாமே ஒரு இப்போ குடிசை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து குடிசை கட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அந்த குடிசையெல்லாம் அழிச்சிட்டு இப்போ பெரிய பெரிய மாளிகை கட்டினா அவங்க குடும்ப அரசியல் மட்டும்தான் வந்து மேலே இருந்து வந்துட்டு கொண்டு இருக்குது. பணத்தை கொள்ளைச்சினுக்கிறாங்க. வேற யாருக்கும் மக்கள்லாம் சேவை செய்யணும் அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. மக்களை தமிழ்நாட்டை தலை குனிக்க விட்டுருவாரு. அது தலைப்பே அவர் சொல்ற தப்பு. மக்கள் தலை குனிக்க விட்டுரு தமிழ்நாட்டை. 2026 தளபதி வந்து தான் நம்ம எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில எல்லாருமே ஒரு இளைஞர் எல்லாம் நல்லா இருப்பாங்க. தளபதி வந்து மக்களுக்காக மக்களோட மனதில் ஒன்றி நம்ம வந்து செயல்படணும். மக்களோட அவங்களோட மனசோட இணைந்து செயல்பட மட்டும்தான் நம்ம வந்து 2026 வந்து நம்ம வந்து அரசியல் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கேட்டா இந்த விஜய் வந்து அரசியலுக்கே வரலனாக்கா நீங்க யாரை ஆதரிச்சிருப்பீங்க 2026? விஜய் அரசியல் வரல, திராவிட கட்சியில 2026 வரலனாக்கா அரசியலே விஜய் வராம இருந்ததுனால 2026 தேர்தலில் யாருக்கு ஆதரிச்சிருப்பீங்க? 2 திமுக அரசு, ஏடிஎம்கே அரசு, 2 அரசு இருக்கு. ஏதோ ஒரு அரசு ஏடிஎம்கேல அது ரெண்டுமே ஊதிய அரசு தான். வந்து ஜனநாயக கடமை. தளபதி வராட்டாலும் யாருக்கா ஒரு திருடனுக்கு நான் ஓட்டு போட தான் போறோம். அதான் யாருக்கு ஓட்டு போடுறோம் அது யாருக்குன்றது ரெண்டுமே சொல்றீங்க. யாரும் இப்ப முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அங்க நிக்கிற வேட்பாளரை பொறுத்து இல்ல அங்க நிக்கிற கேண்டிடேட் வந்து நல்ல மனுஷனா இல்ல நல்ல ஆளா தேர்வு பண்றாங்களா இல்ல யாரு வந்து கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆளு இல்ல ஏழ்மையான உள்ள மனுஷன் அவரோட நடத்த என்ன அதை புரிஞ்சு 2026 ஓட்டு போடுறோம். சரி, ஓகே, நன்றி.